My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பெற்றோர்களுக்கும் இருக்குது, நிறைய மாணவர்களுக்கும் இருக்குது. நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க, கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மாணவர் எந்த மதிப்பெண்கள் எடுத்தால் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ப்ளஸ் ஆல் இண்டியா கோட்டா அஸ் வெல் ஸ்டேட் கோட்டா இந்த ரெண்டுலேயுமே ஒரு மாணவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது பிரயோஜனமாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம போட போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் இண்டியா கோட்டா அல்லது ஸ்டேட் கோட்டா இந்த ரெண்டு கவுன்சிலிங்கில் ஒரு மாணவர் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டுமே உங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது தான். நீங்கள் விரும்பினா ஆல் இண்டியா கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டேட் கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா கோட்டாவில் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 15% இடங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் அண்ட் ஓபிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 590 மார்க்குக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. எல்லா ரவுண்ட்ஸ் முடியும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 598, 597 அந்த ரேஞ்சில் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு க்ளோஸ் ஆச்சு. இன்கேஸ் நீங்கள் ஓபிசி ஆர் ஓப்பன் கேட்டகரி அல்லது இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 590+ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்ஸ் எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஒருவேளை அதை விட மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம எந்த அளவுக்கு ஸ்கோர் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். அந்த ரேஞ்சில் உங்களுடைய மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு சீட்ஸ் எடுக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எதுவும் வராது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் வரும். இப்போ இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க் வாங்கியிருந்தீங்கனாலே போதும். 100 மார்க், 108 மார்க், 110 மார்க், 150 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சீட் எடுக்கலாம். ஆனால் ஃபீஸ் 20 லட்சத்துலேருந்து 28 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் கூட ஒரு சில கல்லூரிகளை வாங்குறாங்க. அதிகமான ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் சேரணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மார்க்குக்கு தகுந்தபடி நீங்கள் எய்தர் யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் ஆல் இண்டியா கோட்டா ஆர் எல்ஸ் யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் விரும்பினா ரெண்டுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு கவுன்சிலிங்லையுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ எக்ஸிட். இந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் கிடச்சிருது, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஸ்டேட் கோட்டாலையும் நீங்கள் அதே டைமில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸ்டேட் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த சீட்டில் நீங்கள் சேரணுமா வேணாமாங்கிற டிசிஷனை எடுப்பதற்கான டைம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். அதுக்குரிய பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் டேக் எ டிசிஷன் எய்தர் டு கோ வித் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஆர் டு கோ வித் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் கிடச்ச சீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் த திங் நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இதில் நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் கிடச்ச சீட்டில் சேர்ற அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சேராமல் கூட விடலாம். அதை ஃப்ரீ எக்ஸிட்டில் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் நான் சேர்றேன், ஸ்டேட்டில் கிடச்ச சீட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேட் கோட்டா சீட்டை நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்டில் விடலாம். இந்த ரெண்டு கவுன்சிலிங்லேயும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட், இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் சொல்லி 4 ரவுண்ட்ஸ் நடக்கும். இன்னும் வர வீடியோஸில் இந்த 4 ரவுண்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வாங்கின மார்க்குக்கு தகுந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டாலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ஸ்டேட் கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ரெண்டு கவுன்சிலிங்கும் சைமல்டேனியஸாக ஒரே டைமில் நடக்கும். பட் 2 ஆர் ஆனால் இந்த ரெண்டுமே தனித்தனி கவுன்சிலிங், ரெண்டுமே ஒன்றா நடக்காது, தனித்தனியாக நடக்கும், ஒரே டைமில் நடக்கும். ஸோ இதனுடைய ஷெடியூல் எப்படி இருக்குங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா கோட்டா எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்போ முடிஞ்சு, ஸ்டேட் கோட்டா எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்போ முடிஞ்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். அந்த வீடியோ இன்னும் ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். அண்ட் இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இது தவிர உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக கைடன்ஸ் தேவைப்படுது, உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வெப்சைட்னுடைய அட்ரஸ் இருக்குது, neetcompanion.in. அதில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் என்ரோல் யுவர் செல்ஃப் ஃபார் த மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்குற மாணவர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.